ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகளே மகனே என்று உன்னை தேற்றிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நான் எல்லாருக்காலையும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனே, என்ன எல்லாரும் உதாசீனப்படுத்தி எல்லாரும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். அநேகர் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், துன்பப்படுத்தியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம், உதாசீனப்படுத்தியிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒதுக்கப்பட்ட நீங்கள், வெறுக்கப்பட்ட நீங்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் உங்களை மாற்ற போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் விதமாக சொல்லுது, ஆகாதன்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒருவேளை உங்களை நீங்கள் ஆகாதவன், வேஸ்ட்டு, வேர்த் இல்லை, ரொம்ப இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்டு உங்களை ஒதுக்கி இருக்கலாம், ஆகாதவன்னு தள்ளிட்டு இருக்கான். ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தான் மூளைக்கு தலைக்கல். நான் உன்னை உயர்த்தும் பொழுது அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படியாய் மாறுவேங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த ரட்சிப்பின் வார்த்தையில் உங்களை ரட்சிக்கிற வார்த்தை, நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒதுக்காத தேவன் ஒருவர் உங்களோடு இருந்து உங்களை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் உங்களும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.